ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு chelladesiner. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்லீவ் ட்ராப் பண்ணி 2 லைனை வந்துட்டு ஜரிகை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் பீட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்துட்டு சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் சுகர் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா A* பிராண்ட் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நார்மல் அயன் நீடில் இதை வச்சு தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்பொழுதுமே இது மாதிரி 2 பீடாக கொடுங்க, நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு இதே மாதிரி நான் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு சுகர் பீட்ஸ் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு நான் வந்துட்டு நம்பர் 4 பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 4 பீட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக அடியில் விட்டுட்டு கூட ஒர்க் பண்ணுங்கள். அப்போது வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சிடும். ஆனால் வந்துட்டு பிசுறு இல்லாமல் ஒர்க் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். த்ரெட்டில் பிசுறு இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு திரும்ப இன்னொரு லைன் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் இதே பேட்டர்னில் வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸு நம்பர் 4 பீடு சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே அந்த செக்குடு போர்ஷன் ஒர்க் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு 2 சுகர் பீட்ஸாக இந்த மாதிரி போட்டு ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுத்துருக்க செக்குடு போர்ஷன் ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம வந்துட்டு பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுப்போம் ஜரி வச்சு. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்துட்டு ஒரு சைடு, அதாவது ஒரு கிராஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு டைம் வந்துட்டு அந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த செக்கட் போர்ஷன் ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேங்களா. இதே மாதிரி ஃபுல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு உள்ளே வந்துட்டு புட்டாஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஓவரால் இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் புட்டாஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் புட்டாஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு சின்ன குட்டி செயின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. செயின் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட்ஸு ஒரு நம்பர் 4 பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்து மேலே வந்துட்டு அப்படியே கொண்டு போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், மேலே அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி சுகர் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 4 பீட்ஸ் ஒன்று சென்டர் லைனுக்கு கொண்டு போயிட்டு இப்போ வந்துட்டு இந்த சைடுக்கு கொண்டு வரேன். ரைட் சைடில் அதே மாதிரி தான் ஒரு செயின், ஒரு குட்டி செயின் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொண்டு போய் இது பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு லாக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. அதனால வந்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு போய் இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல மட்டும் இது பண்ணி இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிடில் கொண்டு போய் லாக் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால நான் இந்த லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் வெளியில் கொண்டு போய் அந்த பீட் மேலே லாக் பண்ணுறேன். மற்றபடி எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நான் கண்டினியூவாக போகிறேன். ஒன்றுக்குமே நான் வந்துட்டு செப்பரேட் லாக் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்திங்களா, இந்த எல்லா இடத்துலையுமே எல்லா அந்த ஜாயின்ட்லேயுமே இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல மட்டும் கொண்டு போயிட்டு வெளியில் வந்துட்டு, அதாவது இப்படி இந்த மாதிரி கொண்டு போய் இந்த இடத்துல வந்துட்டு லாக் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக பண்ணி கொண்டு போனேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மட்டும் நான் அப்படியே அந்த பீடு மேலே வச்சு லாக் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் எல்லா புட்டாஸுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்லீவுக்கு மேலே இந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றிலும் இந்த மாதிரி நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம அந்த திலகம் ஷேப்பில் உள்ள ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஸ்டோனை சுற்றிலும் இதே மாதிரி 2 சுகர் பீட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டோனு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கோல்டன் கலரில் உள்ள அந்த ஸ்டோனு அதை சுற்றிலும் இதே மாதிரி 2 சுகர் பீட்ஸ் கொண்டு வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்து அந்த ஸ்டோனை கவர் பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் 2 பீடை வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். 2 பீட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே ஒரு நம்பர் 3 பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒன்று கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம 3 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு நான் என்னென்னு பண்ணி அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி நீங்கள் பீட் மேலே லாக் பண்ணாலும் சரி, என்ஆட் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் வந்துட்டு ஓகே தான். ஓகேங்களா, இந்த மாதிரி இதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஸ்டோனு இதோட கேப் வந்துட்டு 2 சென்டிமீட்டர். அதில் வந்துட்டு அந்த மிட் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி நம்பர் 4 பீட் எடுத்துகிட்டு இது மாதிரி பீட் மேலே வச்சு லாக் பண்ணிவிட்டு, இப்போ இந்த நம்பர் 4 பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றிலும் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி சேம் டு சேம் 2 சுகர் பீட்ஸாக கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு என்ஆட் போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு என்ஆட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ஆட் போட்டாலும் சரி, இல்லை பீட் மேலே லாக் பண்ணாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், அந்த சென்டர் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் கொடுத்துக்கிறேன். பேக் செயின் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட்ஸு நம்பர் 3 பீட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 சுகர் பீட்ஸ் இந்த ஆர்டரில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு நம்ம சென்டர் லைனில் கொண்டு போய் வந்துட்டு ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு சைடில் கொண்டு போகணும். சைடில் பீடுக்கு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங்கும் ஒரு ஷார்ட்டு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு நம்பர் 3 பீடு 2 சுகர் பீடு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு போய் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சேம் டு சேம் இந்த சைட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிடில் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த புட்டாஸ் தான் நான் வந்துட்டு ஓவரால் ப்ளவுஸு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, அதனால் இந்த புட்டாஸ் வந்துட்டு நான் ஓவரால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த 2 புட்டாஸில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை ஃபுல்லாகவே வந்துட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இதே இதை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓவரால் நான் முடிச்சதுக்கப்புறம் இதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.